எப்படி வந்து ரியல் லைஃப்ல வந்து பசுபதி பாண்டியனுக்கு ஒரு பெண் வந்து ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ணாங்களோ, அதே மாரி இந்த படத்துலயும் வந்து ஒரு பெண் ஒண்ணு ரூட் போட்டு குடுத்தா, பசுபதி பாண்டியன வந்து கதை முடியிற மாரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து கரெக்டா வந்து பசுபதி பாண்டியன் கதை தான் அது. ஓகே. ஏன் சொன்னா அது பெண்ணு அப்படின்னு சொன்னா, அது பசுபதி பாண்டியன் கதை தான் வரும். ஏன்னா அந்த பெண் நிர்மலா தேவி அந்த பெண் இல்லன்னு சொன்னா பசுபதி அவ்வளோ சாதாரணமா தொட்டிருக்க முடியாது. முடியாது பசுபதி பாண்டியன. முடியாது. அவங்க கூடவே இருந்து ரூட்ட போட்டு குடுத்துட்டாங்கல்ல. ம், ம், இப்படி வா, ம். இப்படி போ அப்படின்னு சொல்லி ரூட்ட போட்டு குடுத்தோன்னே, அந்த கரெக்டான நேரத்தில வந்து அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டு ஓகே. போயிடுறாங்க. அதான் ஒண்ணும் பண்ண முடியல. ம், ம், ம். அதன் பிறகு தான் அந்த பெண் வந்து நீண்ட காலம் கழிச்சு அந்த பெண் எங்கேயோ தலைமறைவா இருந்து அத பிடிச்சு அதனுடைய தலைய மட்டும் சீவி எடுத்துட்டு போய் பசுபதி பாண்டியனுடைய அந்த இதில வச்சாங்க. அந்த சமாதியில. சமாதியில வச்சுட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும் ஓகே. கேள்விப்பட்டிருக்கலாம். அதன் பிறகும் பல்வேறு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாதா? இல்ல முடிவே கிடையாதுன்னு சொன்னா, இது 2 தரப்பும் வந்து உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். பட் ம். அந்த 2 தரப்பும் பார்த்தீங்கன்னா, பண்ணையார் குரூப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு ஹை இதில போயிட்டாங்கன்னு வைங்களேன். போயிட்டாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு காயம் இருக்கு. ஏதோ ஒரு காயம். ம், ம். பசுபதி பாண்டியன் மரணத்துக்கு பிறகு அவங்க கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாங்க. யாரு? ஓகே, இந்த பண்ணையார் குரூப் ஆஃப் ஆயிட்டான்னு வைங்களேன். ஓகே. அதே நேரத்தில என்னான்னு சொன்னீங்கன்னா, இப்ப பண்ணையார் குரூப் ஆஃப் ஆன நேரத்தில என்ன ஆகுது, பசுபதி பாண்டியன் குரூப் இருக்கு இல்லைங்களா? பசுபதி பாண்டியன் குரூப் வந்து என்ன ஆகுதுன்னா, பசுபதி பாண்டியன போட்டது பண்ணையார் குரூப் தானே! ஓகே, பண்ணையார் தானே பேக்கப்ல இருந்தாரு. ஓகே. அப்ப அப்படி இருக்கக்கூடாது. இப்ப கண்ணபிரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். நெறைய பேர் நெறைய இருக்காங்க. பேர் இருக்காங்க. ஆமா. ஆமா. க இ இ இந்த மாரி டீமுக்கு அவங்க வந்து என்ன பண்ண கவுண்டர் குடுக்கணும்னு சொல்லி பண்ணையார் குரூப்பும் அவங்களும் இதுவா இருக்காங்க. பட் இப்போ 2 தரப்புலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டு நேருக்கு நேரா மோதல் ஆனது ஒண்ணு பசுபதி பாண்டியன், இன்னொன்னு சுபாஷ் ஆமா. பண்ணையார் இல்லைங்களா? ஆமா, சுபாஷ் ஆமா. பண்ணையார். சுபாஷ் பண்ணையார வந்து என்கவுண்டர் போடுறாங்க. அந்த என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா, அது அதிமுக ஆட்சி. நம்ம சென்னையில தானே போடுறாங்க. சென்னையில தான். அதுவும் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு இங்க வந்து சென்னை எக்மோர். எக்மோர்ல வந்து ஒரு பெரிய ஹோட்டலு. அந்த ஹோட்டல்ல போயி சுபாஷ் பண்ணையார் வந்து மிரட்டியிருக்காரு. அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில கேரளா ஆளுநரா இருந்தாங்க. தமிழ்நாட்டு ஆளுநரா இருந்தாங்க. ஓகே. ஃபாத்திமா பீவி ஆமா. இருந்தாங்க. அவங்க சிஎம்முக்கு ரொம்ப பெட்டா இருந்தாங்க. ஃபாத்திமா பீவி. அவங்க அதுக்கப்புறம் கவர்னர் ஆயிட்டு போயிட்டாங்க அவங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ் ஹோட்டல்ல எக்மோர்ல ஏதோ ஒரு ஹோட்டலாம். அந்த ஹோட்டல்ல போய் பண்ணையார் மிரட்டியிருக்காங்க. பெரிய அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க நேரடியா சிஎம் சொன்னோனே, சிஎம் என்ன சொன்னோனே, உடனே என்கவுண்டர் போட்டாங்க.